வணக்கம் ஜோதிட நண்பர்களே. பொதுவாக ஜோதிடம் என்பது பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு கணித அறிவியல். இதில் தேடல் அப்படிங்கிறதே முடிவடையாத ஒன்று. தேட புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான டூலாக யூஸ் ஆகிட்டுருக்கும். இந்த ஜோதிடத்தில் கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காரணம் அதுதான் பலன்களை கொடுக்கக்கூடியது. அடுத்தபடியாக வர்றது ராசியும் லக்னமும். இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்து தான் ஒரு மனிதர்களுடைய மனதையும் குணத்தையும் வாழ்க்கை அமைப்பையும் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வடிவமைக்குது. ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த ராசியும் லக்னமும் சேர்ந்த நிலைகளில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உறவு முறைகள்லாம் அவங்களுக்கு அமையுது, எதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எதெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருப்போம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் இருக்குது. இந்த பதிவு அதனுடைய தொடர்ச்சி. அதாவது போன பதிவுகளில் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும், இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதனுடைய முரண்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சரியாக இருக்கும், ஆனால் அது வெளியிலையோ மற்றவங்களுக்கோ தவறாக இருக்கும். இன்னும் சில விஷயங்கள் மற்றவங்களுக்கு சரியாக இருக்கும், நமக்கு அது தவறாக இருக்கும். சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒத்து போக செய்யும், இல்லைன்னா ஒத்து போக செய்யாது. ஸோ இந்த முரண்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே விஷயங்களில் அமையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் தான் இருக்கும். ஸோ இந்த முரண்பாடுகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த ராசியும் லக்னமும் தான். இதைத்தான் ஜோதிடத்தில் விதி மதி கதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இதை விதி கெட்டா மதியப்பார், மதி கெட்டா விதியப்பார் அப்படிங்கிற பழமொழிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த முரண்பாடுகள்லாம் என்ன, எப்படி வேலை செய்யுது, ஒவ்வொரு ராசியும் லக்னத்துக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் இது ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக எல்லா ராசி லக்ன காம்பினேஷன்களுக்கும் வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கடக ராசி மேஷ லக்னம். இந்த கடகராசி மேஷ லக்னத்தில் பிறக்கிறவங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான நபர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத ஈஸியாக அனலைஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் மற்றவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிறதையும் இவங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்கவும் முடியும். அதாவது கிட்டத்தட்ட இந்த சதுரங்கம் விளையாடுற மாதிரி தான். அதாவது தான் எதிரில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது, ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அடுத்ததாக எந்த காயை எப்படி நகர்த்துவாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட இந்த கடகராசி மேஷ லக்னத்தை சார்ந்தவங்களும் அப்படித்தான். மற்றவங்களுடைய குணம் என்ன, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க சொல்கிறதெல்லாம் சரியா தவறா அப்படிங்கிற மாதிரிலாம் எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்வாங்க, அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பல நேரங்களில் இது அவங்களுக்கு சரியாக வேலை செய்து இது இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த கடகராசி மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க கொஞ்சம் பிடிவாதக்காரங்க, அதே போல் சுக விரும்புகளும் கூட. இவங்க எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தான் அதிகம் விரும்புவாங்க. அதாவது இவங்க வேலை செய்கிறதுக்கெல்லாம் எப்போவுமே தயார் தான், ஆனால் ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. கஷ்டப்படுற நேரம் கஷ்டப்பட்டுக்கலாம், ஆனால் அதுக்கப்புறமெல்லாம் நான் எப்போவுமே என் லைஃப்பை ஒரு ரிட்டைர்மெண்ட் என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்கக்கூடியவங்க. லைஃப்பை எப்போவுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுக்கணும், செக்யூர்டாக வச்சுக்கணும், நல்ல ஒரு லக்ஸூரியஸாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ஆசாபாசங்கள் அதிகம். ஸோ தனிப்பட்ட நிலையில் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் எப்போவுமே இவங்க அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க. பட் இப்போ சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களும் தான் இந்த கடகராசி மேஷ லக்னத்துக்கு பெரிய முரண்பாடுகளாகவும் அமையும். அதாவது ஒரு பக்கம் இவங்களுடைய லைஃபோட கம்ஃபர்ட் ஜோனை நோக்கி இவங்க நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் இன்னொரு பக்கம் இவங்க
மற்றவங்க என்ன செய்கிறாங்க, மற்றவங்களுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே அதிக நேரம் செலவு செய்வாங்க. பெரும்பாலும் மக்கள் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் இவங்களை அணுகி வராங்க. நம்மளுடைய தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. ஸோ முழுவதுமாக ஒருத்தரை நம்பி அல்லது எதிர்பார்த்து இவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட ஒரு வியாபாரம் மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறதே அமையுது. அதாவது வியாபாரம் அப்படிங்கிறது கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அதிகமாக இருக்கும். எல்லாமே லாப நஷ்டத்தை மையப்படுத்தியதாக தான் இருக்கும். எதுவுமே அங்கே பர்சனலாக இருக்காது. கிட்டத்தட்ட இந்த கடகராசி மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த ஒரு வியாபார முறைகளில் தான் எல்லா விஷயங்களுமே அமையுது. இங்கே ரொம்ப பர்சனலாக எதையுமே எடுத்துக்க முடியாது. எல்லாருமே அவங்களுடைய தேவைகளுக்காகத்தான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இவங்களை தேடி வர்றாங்க, எதிர்பார்க்குறாங்க. எல்லா விஷயங்களும் இவங்களுக்கும் கூட மற்றவங்களுடைய தேவைகள் மூலமாகத்தான் மற்ற எல்லா விஷயங்களுமே அமைஞ்சிக்கிட்டு வருது. ஸோ மற்றவங்களுடைய தேவைகள் குறையும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. அதனால் இந்த கடகராசி மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையை ஒரு வியாபாரம் மாதிரி பார்த்தா தான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதை விட்டு எல்லாத்தையுமே ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியான சிக்கல்களையும் ஏமாற்றங்களையும் கொண்டு போய் விடும். ரொம்ப சலிப்பு தட்ட வச்சிடும். எல்லாத்துக்கும் செய்கிறேன், ஆனால் எனக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செஞ்சிட்ருக்கிறேன், ஆனால் கடைசியில் பழி என் மேலே தான் விழுகுது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு தன்னைத்தானே அவங்க நொந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சங்கடங்களை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த வியாபார விஷயங்களை மட்டும் பார்க்கணும். எதையும் பர்சனலாக எடுத்துக்க கூடாது. அது எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு உறவு நிலைகள் இருந்தாலும் சரி, ரொம்ப சென்டிமெண்ட்டாக பர்சனலாக உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிரச்சனை தான். பட் கடகராசி மேஷ லக்னத்தினுடைய காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால் மற்றவங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னதான் மற்றவர்கள் அவங்களுடைய தேவைக்காக இவங்களை அணுகி வந்தாலும் இவங்களால் ஈஸியாக மற்றவங்களை மேனிப்புலேட் பண்ணவும் முடியும், மற்றவங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கவும் முடியும். இவங்களுடைய கட்டுப்பாட்டிலையும் இவங்களுடைய மேனேஜ்மெண்ட்லையும் தான் மற்றவங்க இருக்கிறாங்களே இல்லாமல் மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டில் இவங்க இருக்கிறது இல்லை. அதனால் கிட்டத்தட்ட இவங்க எப்போவுமே ஒரு விதமான தலைமை பண்புகளோடு தான் இருப்பாங்க. ஒரு குடும்பம் இருக்கும்னா குடும்பத்தில் இவங்களுக்கு முக்கியமான பங்குகள் எப்போவுமே இருக்கும். இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் பெரும்பாலான விஷயங்கள் அப்படிங்கிறது போகும். ஒரு வேலை செய்கிறாங்க அல்லது ஒரு தொழில் நடத்துகிறாங்க அப்படின்னாலும் கூட அங்கே இவங்களுடைய பங்குகள் தான் அதிகமாக இருக்கும். பெரும்பாலான விஷயங்கள் இவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இப்படி பெரும்பாலான கட்டுப்பாடுகள் இவங்ககிட்டயே இருக்கிறதுனால மற்றவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆனாலும் விதி அமைப்பு மற்றவங்களுடைய தேவையின் அடிப்படையில் தான் இவங்களுடைய வாழ்க்கை நகர்வுகளை அமைக்குது. ஸோ அந்த நுணுக்கங்களை புரிஞ்சு ரொம்ப பர்சனலாக எதையும் டீல் பண்ணாமல் கரெக்டாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணாலே போதும் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். பட் எது எப்படி இருந்தாலும் சரி, இங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் இவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பட் இதை இங்கே தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இங்கே எல்லாமே ஒரு காரண காரியங்களோடு தான் நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வித வியாபாரம் மாதிரி தான். எல்லாமே இங்கே ஒரு விதமான கொடுக்கல் வாங்கல் முறையில் தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டவங்க ஓகே, புரியாதவங்க தான் அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே போய் சிக்கிப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த கடகராசி மேஷ லக்னத்துக்கும் அதே மாதிரியான சூழ்நிலைகள் தான். எல்லா விஷயங்களையுமே ப்ராக்டிக்கலாக அணுகிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது சென்டிமெண்ட்டில் போய் சிக்கிட்டாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு மன ரீதியான தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக தன்னைத்தானே நொந்து கொள்வாங்க. ஒரு மாதிரி வாழ்க்கை சலிப்பு தட்ட ஆரம்பிச்சோம். பட் என்ன நடந்தாலும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை என்றைக்கும் விட்டு விலக மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ, அவங்களுக்கு என்ன இஷ்டமோ விருப்பமோ அதை தான் அவங்க செய்வாங்க. கிட்டத்தட்ட தான் தோன்றித்தனமாக அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எப்போவுமே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் அதெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தான் இந்த அணுகுமுறைகள் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த கடகராசி மேஷ லக்னம் அப்படிங்கும்பொழுது இயற்கையாகவே புத்திக்கும் மனசுக்கும் நிறைய வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களுடைய மனமானது ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். ஆனால் இவங்களுடைய குணம் அப்படிங்கிறது ரொம்பவுமே முரட்டு சுபாவம் தான். ஒரு பலாப்பழம் மாதிரி வச்சுக்கலாம். வெளியில் பார்க்குறதுக்கு கரடு முரடாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவுமே இனிப்பானவங்க.
ஸோ இதையெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ சுய ஜாதகம் நல்லபடியாக அமையக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான புரிந்துணர்வு கொண்ட மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், சகவாசங்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். ஸோ என்ன தான் வாழ்க்கை ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் அப்படியே ஈஸியாக மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போயிடுவாங்க. ஒருவேளை சுய ஜாதகம் சரியாக அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் முரண்பட்ட கருத்துக்கள் உடையவங்க நிறைய பேர் இவங்க கூட இருப்பாங்க. இவங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருப்பாங்க. ஸோ வாழ்க்கை பெரும்பாலான பகுதிகள் மற்றவங்களுக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். மற்றவங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்கிறதுலேயே அவங்களுடைய காலம் போயிடும். அவங்க தேவை முடிஞ்சோன்னா அவங்க கை கழுவிட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் இவங்க தன்னைத்தானே நொந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சுய ஜாதக அமைப்பின்படி இந்த வேறுபாடுகள், முரண்பாடுகள் அப்படிங்கிறதும் அமையுது. ஆனால் அது மட்டும் இல்லை, எப்போவுமே இந்த கடகராசி மேஷ லக்னம் அப்படின்னு வரும்பொழுது மனசு ஒரு விஷயத்தை சரி அப்படின்னு சொல்லிச்சுன்னா புத்தி அந்த விஷயத்தை வேண்டான்னு சொல்லிடும். இன்னும் கிளியராக சொல்லணும், இங்கே புத்தி அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுடைய சூழ்நிலைகள் ஒத்து வராது அப்படின்னு சொல்லணும். அதாவது அவங்களுடைய மனம் செயல்படுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஒத்து வர்றதில்லை. சூழ்நிலைகள்லாம் நல்லபடியாக மாறி அமைஞ்சிட்டு வரும்போது அவங்களுடைய மனம் செயல்படுறதுக்கு தயாராக இருக்கிறது இல்லை. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி மனதிற்கும் இவங்களுடைய சூழ்நிலைகளுக்கும் உள்ள முரண்பாடுகள் இவங்களுடைய வாழ்க்கை நிறையில் ஒரு பெரிய பிரச்சனையாக அமையும். ஸோ எப்போயுமே ஒரு சரியான நேரத்திற்கு சரியான மைண்ட் செட்டோடு இவங்க இருக்கணும். ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்க நிறைய விஷயங்களை பிளான் பண்ணிடுவாங்க. அதாவது இவங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள், காரியங்களை சொல்கிறேன். இவங்களுடைய லைஃப்பில் நம்ம இந்த விஷயத்தை செய்யணும், இது இப்படி தான் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு பிளானெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பிளான் பண்ணக்கூடிய காலகட்டங்களில் இவங்களுக்கு அந்த விஷயங்கள் செய்யறதுக்கான சூழ்நிலைகளே அமையாது. மற்றவங்க பெரும்பாலும் அப்படி வேண்டாம், இப்படி வேண்டாம், இதை செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் தடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அல்ல அதை கேட்டு சூழ்நிலைகள் அமையிறதே இவங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். அதாவது இவங்களுடைய காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். நல்ல சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஒத்து வரும். மற்றவங்களும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க பேக் அடிச்சிடுவாங்க. நான் அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா, அப்போவே நான் சொன்னல, அன்னைக்கே அதை செஞ்சுருந்தா இப்படி ஆகிருக்கும் அப்படின்னு இவங்க பழைய கதைகளை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நேரம் வரும்பொழுது இவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. இவங்க தயாராக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நேர காலங்கள் ஒத்து வராது. இது ஒரு பெரிய முரண்பாடுகளாக இவங்களுக்கு அமையுது. ஸோ இதெல்லாத்தையும் இவங்க கரெக்டாக ப்ராப்பராக மேனேஜ் பண்ண வேண்டியது அவசியம். கடகராசி மேஷ லக்னம் அப்படிங்கும்பொழுது இயற்கையாகவே இவங்களுக்கு இந்த நாலேஜ் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகம். அதாவது தன்னுடைய சொந்த முயற்சியாலேயே நிறைய விஷயங்களை கற்று உணர்ந்துவது அப்படின்னு சொல்கிறது. அதனால் கல்வி கேள்விகளை நல்ல வித்தகர்களாக இருப்பாங்க. சுய ஜாதகம் இவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துருச்சு அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பல பட்டப்படிப்புகளை மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. சுய ஜாதகம் கை கொடுக்கல அப்படின்னா படிக்காத மேதைகளாக இவங்க இருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள் கூட சில முரண்பாடுகளை ஏற்படுத்தும். அதாவது படிக்கிறது ஒன்றா இருக்கும், வேலை செய்கிறது ஒன்றா இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் ஒன்றுக்கு 4 படிப்பு படித்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் படித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னே தெரியாது. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த தருணங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் அதை அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ சுய ஜாதக ரீதியாக இது ஒரு முரண்பட்ட நிலைகளில் இதெல்லாம் வேலை செய்யும். அதாவது கல்வி ரீதியான அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை திறன் வாய்ந்தவங்களாகவே இவங்க அமையிறாங்க. அதாவது படித்த மேதைகளும் உண்டு, படிக்காத மேதைகளும் உண்டு. ஸோ அறிவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை சரியான முறையில் உபயோகிக்கிறாங்களா, அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இவங்க சரியாக பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஸோ கல்வி ரீதியான விஷயங்களில் இவங்க ஒரு சரியான டெசிஷன் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். சும்மா மேம்போக்காக இது இப்படித்தானே அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுட்டாங்க அப்படின்னா அப்போதைக்கு அது நல்லாகத்தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலைகள் இவங்க கைப்பிடிச்சிருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இவங்க அனலைஸ் பண்ணி தான் கேப்சர் பண்ணணும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இவங்க கொஞ்சம் குடும்ப பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகளை நேசிக்கக்கூடியவங்க, குடும்ப வாழ்க்கையை நேசிக்கக்கூடியவங்க. குறிப்பாக இவங்க எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால ஒரு சௌகரியமான வாழ்க்கை நிலை, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நிலையை பெறணும் அப்படிங்கிறது உங்களுடைய குறிக்கோளாக இருக்கும். அதனாலேயே குடும்ப தேவைகளை பார்த்து பூர்த்தி செய்வாங்க. நிறைய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வீட்டில் செட் பண்ணிப்பாங்க. இந்த பராமரிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. குடும்ப உறவுகளில் கூட ரொம்பவுமே சென்டிமெண்ட் பீரியட் தான். எல்லாத்தின் மேலேயுமே ஒரு கணிசமான அன்பு, பாசம் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும். யாரையுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க.
எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க தான். குறிப்பாக பெற்றோர்களுக்கு ஒரு தனித்துவமான பாசம் பிரியம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். பெற்றோர்களை இவங்க என்றைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய குடும்ப அமைப்புகள், குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக தான் இருக்கும். பட் என்ன ஒரு முரண்பட்ட அமைப்புகள் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி தான், காரியத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுடைய காரியங்கள் முடிஞ்சுது அப்படின்னா அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. பல நேரங்களில் தன்னை எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்களோ அப்படின்னு கூட யோசிக்க வைக்கும். இப்போ கால நேரங்கள் மோசமாகக்கூடிய காலகட்டங்களில் குடும்ப உறவுகளுக்குள்ளே இந்த மாதிரியான சங்கடங்கள் அதிகமாக தலை தூக்கும். அதே போல் பழைய விஷயங்களை அடிக்கடி பேசி சங்கடத்தை, நான் அப்போவே சொன்னல ஏன் செய்யலை, நான் அன்னைக்கே அதை தானே சொன்னேன், நான் சொன்னது தானே சரி அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை முடிஞ்சு போனதையே திரும்ப திரும்ப கொண்டுட்டு வந்து கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குடும்பத்துக்குள்ளே இவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆகாத காலகட்டங்களில் குடும்பத்தில் சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விலை உயர்ந்த பொருட்களை, ஆடம்பரமான பொருட்களை வாங்கி கடன் விஷயங்களில் சிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே இந்த சொத்து ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க கொஞ்சம் கால நேரம் பார்த்து கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக மோசமான காலகட்டங்களில் இந்த மாதிரியான சங்கடங்களை இவங்க தவிர்க்கிறதே நல்லது. திருமண வாழ்க்கை பெரும்பாலும் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பரஸ்பரமான நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாகவே இவங்க வாழ்க்கை துணையை கண்ட்ரோல் பண்ணவும் செய்வாங்க. அதே நேரம் வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயங்களை அமைத்து கொடுக்கவும் செய்வாங்க. ஸோ ஒரு பரஸ்பரமான நிலைகளில் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுது. அந்த திருமண வாழ்க்கையில் முரண்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, உனக்கு எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் உன்னை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் போதுமா, மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். குழந்தைகள், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலே இருக்கும். பெரிய அளவில் நிறை குறைகள் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சிட்டிஸ் அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். ரொம்ப பெரிய அளவில் நிறை குறை சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் வரும்போது இது கொஞ்சம் சாதகமாகவே அமையும். பெரும்பாலும் இந்த கடகராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது ஈஸியாக மற்றவங்களோட அட்டாச் ஆகக்கூடியவங்க தான். அதனால் நட்புகளாகட்டும், உறவுகளாகட்டும் எல்லாமே இவங்ககிட்ட கொஞ்சம் சென்டிமெண்ட்டோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்கள் சில நேரங்களில் கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த கடகராசி மேஷ லக்னம் அப்படிங்கிறது, இந்த முரண்பாடுகளான நிலைகள் அப்படிங்கிறது காரியங்கள் மூலமாக, குறிப்பாக மற்றவங்களுடைய காரியங்கள் மூலமாகத்தான் அதிகமாக ஏற்படும். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.